இந்த வீட்டுக்கு வந்தாலே சிலர் படுத்துருவாங்க. படுத்தே கிடக்கணும்னு தோணும். வேலை செய்றதுக்கே அவங்களுக்கு பிடிக்கும். எப்படா வீட்டுக்கு போணும்? இந்த வீட்டுக்கு போற அவசரம், இதெல்லாம் கூட ஒரு வேலை செய்ற இடமே ஒரு மன அழுத்தம் மிகுந்தது தான். அதனால வீட்டுக்கு போறது நெறைய பேர் வீட்டுக்கு போனா படுத்துருவாங்க. சோஃபா செட்ல படுத்துருவாங்க. படுத்தே கிடப்பாங்க. படுத்துக்கிட்டே டிவி பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, இவங்க நிமிர்ந்து உட்காருவது இல்லாம இருக்கலாம். இவங்க வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, வண்டி ஓட்டுனாலும் சரி, கூன் போட்டுக்கிட்டே ஓட்டுறது. அ கூன் போட்டுக்கிட்டே நடக்கிறது, குனிஞ்சே நடக்கிறது. இந்த மாரி ஒரு அப்புறம் எங்கேயாவது சேர்ல உட்காரும்போது முதுகு வளைஞ்சுக்கிட்டே உட்கார்றது, இப்படி உட்கார்றது. இப்படியே உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்க, இது வெளி இடங்களுக்கு போனா இப்படி உட்காருவாங்க. அதுவே அவங்க வீட்டுக்கு வந்தா படுத்துருவாங்க. அவங்களுக்கு உட்காரவே பிடிக்கல. நேரா இருக்கிறதே பிடிக்கல. முதுகு நேராக இருப்பது, நிமிர்ந்து முதுகு நேராக இருப்பது அவர்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க கூன் போடுறாங்க. வெளியில போம்போது வெளிய வேலைக்கு போக தான் செய்யணும். அப்ப வந்து என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தோனே படுத்துருவாங்க. இதுதான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். சோம்பேறித்தனத்தை போக்க வேண்டுமென்றால், நம்ம வந்து என்ன பண்ணணும், வீட்ல நான் படுத்தே கிடக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்களுடைய இந்த மாரியான பழக்கவழக்கங்கள். அப்ப நிமிர்ந்து உட்கார பழகிக்கொள்ளுங்கள். ஒரு வாகனம் ஓட்டும்போது நிமிர்ந்து ஓட்ட அதனால நிமிர்ந்து ஓட்டும்போது உங்களுக்கு பட்டெக்ஸ்லாம் அழுத்தும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அத எப்படி பேலன்ஸ் பண்றது? அதுக்காக குனிஞ்சு ஓட்டாதீங்க. முதுகு வளைந்து ஓட்டாமல் நிமிர்ந்து உட்கார பழகிக்கொள்ளும் பொழுது, வீட்டுக்கு வந்தாலும் நீங்க நிமிர்ந்தே இருப்பீங்க. படுக்கணும்னு தோணாது. படுத்தே கிடக்கணும்னு தோணாது. வீட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீட்ல ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெண்கள் வேலை செஞ்சுர்றாங்க. அதனால வீட்ல என்ன வேலை இருக்குன்னே தெரியல. சோம்பேறியா இருக்காங்க. அதுவே நீ தனியா ஒரு பேச்சுலரா இருந்து பார்த்தா தான் தெரியும். உன் வீட்ல நெறைய வேலை இருக்கும். ஒரு பேச்சுலரா இருக்கும்போது, வீட்ல நெறைய வேலை இருக்கும். அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், பெருக்கணும், சுத்தமா பேச்சுலருக்கு வீடு தரமாட்டாங்க. ஏன்னா, அவன் வீட்ட சுத்தமா வச்சிருக்க மாட்டான். எதுக்குன்னா, சோம்பேறித்தனம் தான் காரணம். வீ ரூமுக்கு வந்தோனே படுத்தே கிடக்கிறது. படுத்து கிடந்து டிவியே பார்க்குறது. 8 மணி நேரம் படுத்து கிடந்து டிவியே பார்க்குறது. இந்த மாரி பழக்கம் வந்து உடலுக்கு ஒரு நிமிர்த்தன்மையை இல்லாமல் செய்யுது. இந்த டிவி வந்ததுலேருந்து, இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம், மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்ததுலேருந்து என்னாச்சு? மனிதர்களுடைய அந்த முதுகு நேராக இருப்பது குறைந்து விட்டது மனிதர்களுக்கு. வீட்டுக்கு வந்தா படுத்தே கிடந்து டிவி பார்க்குறது. அப்ப வீட்ல உள்ள வேலைகள செய்றதுல ஒரு சோம்பேறித்தனம். அப்ப என்ன பண்றான்? வீட்ல உள்ள வேலை செய்யணும். அப்போ பெண்கள் அந்த தலையில அவங்கள விட்டுறான். "நீ வந்து வேலைய பாரு, நான் படுத்து கிடக்குறேன்." இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல அ ஆண்கள் வீட்ட விட்டு வெளிய போனோனே, வீட்ல வேலைக்கு போகாம இருக்கிற பெண்கள நான் சொல்றேன். ஒரு 50% பெண்கள் வேலைக்கு போகாம தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஆண்கள வேலைக்கு அனுப்பிச்சுட்டு, அவங்க போனோனே இவங்க படுத்துருவாங்க. இப்படி படுத்தே கிடக்கிற அந்த மனப்பான்மை, படுத்தே கிடக்கணும், சோம்பேறியா இருக்கணும். இது வந்து முதுகுல வந்து நிமிர்வுத்தன்மை இல்லாம போய், கூன் விழுவதற்கு காரணமா இருக்கு. வீட்டுக்கு வந்தா நான் படுத்தே கிடக்கிறேன்ப்பா, வீட்ல நெறைய வேலை இருக்கு, நான் செய்ய மாட்டேன். காரணம் என்னன்னா, நீ வெளியில வண்டி ஓட்டும்போது, அதுல ஒரு சேர்ல உட்காரும்போது, நீ நிமிர்ந்து உட்கார்வதில்லை. அதுதான் வீட்டுக்கு வந்தோனே உனக்கு படுக்கணும்னு தோணுது. படுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, படுத்தே கிடக்கணும்னு நெனைக்கிறதுனால, என்ன ஆகுது? வீட்ல உள்ள வேலைகள செய்யாம அப்படி கிடக்கும். அல்லது பெண்களை அடிமைப்படுத்தி அந்த வேலைய செய்து விடுவேன். அத கிளீன் பண்ணு, இத கிளீன் பண்ணு, இத சுத்தமா வையி, நான் படுத்தே கிடக்கிறேன். அப்படிங்கிற அந்த விளைவுகள், அதோட விளைவுகள். இன்னும் உடம்பு நேரா இருக்கணும். அந்த முதுகு நிமிர்ந்து இருக்கும்போது, நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யும். செரிமானம் சிறப்பாக இருக்கும். செரிமான குறைபாடுக்கு காரணம் என்னன்னா, மலச்சிக்கல்லாம் வரக்கு காரணம் என்னன்னா, இதுவும் ஒரு காரணம். கூன் போட்டு உட்கார்றது. வண்டி ஓட்டும்போது சரி, எங்கேயாவது சேர்ல உட்காரும்போதும் சரி, நம்ம கூன் போட்டு இடுப்பெலும்புக்கு நமக்கு உறுதி இல்ல. அப்ப அதுக்கு தகுந்த யோகாசனம் நம்ம பண்ணணும். இடுப்பெலும்பு உறுதியா இருந்தா, நம்ம நிமிர்ந்து உட்காருவது எளிதாக இருக்கும். அப்போ படுத்துக்கிட்டு கால மட்டுமே தூக்குற 2 கீழ படுத்துக்கிட்டு 2 கால மட்டுமே தூக்கி, ஒரு 5 வாட்டி, 6 வாட்டி அல்லது 10 வாட்டி தினமும் செய்யுங்க. ஒரு 5 வாட்டி செஞ்சாலே உங்களுக்கு இடுப்பெலும்பு பலம் கிடைக்கும். அப்புறம் வந்து படுத்துக்கிட்டு உங்க உடம்ப மட்டும் தூக்குங்க. காலெல்லாம் கீழ வச்சுட்டு உடம்ப மட்டும் தூக்குங்க. தூக்கி நிமிர்ந்து மீண்டும் படுத்துக் கொள்ளுங்கள். இப்படி அ ஒரு 10 வாட்டி செய்யுங்க. இடுப்புக்கு பயிற்சி கொடுங்க. இடுப்பு வலிமை அதிகரித்துவிடும். அன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு நிமிர்ந்து இருப்பது எளிதாக இருக்கும். நிமிர்ந்து உட்காருவது எளிதா இருக்கும். வீட்டுக்கு வந்தா படுத்து தூங்கணும்னு தோணாது. நெறைய வேலைகள செய்வீங்க. அதனால இடுப்பு எலும்பு இருக்குல்ல, அது உறுதியா இருக்கணும்க்கு நம்ம பயிற்சி செய்யணும். அ அது உறுதியா இல்லன்னா, அப்பதான் நமக்கு வந்து நிமிர்ந்து உட்கார முடியாது. அப்பதான் நம்ம கூன் போடுவோம். அப்போ கூன் போட்டா என்ன ஆகும்னா, வீட்டுக்கு வந்தோனே படுக்கணும்னு தோணும். எங்கேயாவது படுக்கறதுக்கு தான் இடம் தோணும். உழைக்கணும்னே தோணாது. அப்ப வீட்ல உள்ள வேலைகள் எல்லாம் செய்யவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? பெண்கள தான் அடிமைப்படுத்துவாங்க. பெண் அடிமைத்தனத்துக்கு தான் இந்த சோம்பேறித்தனம் காரணமா இருக்கும். ஆண்களின் இந்த சோம்பேறித்தனம் பெண் அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கும். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்கள சீக்கிரம் இவரு எப்படா வீட்டுக்கு விட்டு வெளிய போவாரு? அப்படிதான் நினைப்பாங்க. இந்த மாரி ஆண்கள் பெண்களை அச்சுறுத்தி வேலை வாங்கும்போது, பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா,
ஆண்கள் எப்படா வீட்டை விட்டு வெளியே போவான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போனோடனே இவங்க படுத்துருவாங்க. இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு இது காரணமாக இருக்குது. மிகப்பெரிய பெண் அடிமைத்தனம், ஆணாதிக்கம், அப்புறம் நோய்கள் வரும். நிமிர்ந்து உட்காரல, நீ கூன் போட்டே உட்கார்ற அப்படின்னா உடம்பு சரியாக வேலை செய்யாது. ஏன்னா உத்தரவுகள்லாம் முதுகெலும்பு வழியாக தான் கடத்தப்படுது மூளைக்கு. அப்போ அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யணும்னா உத்தரவுகள் வேகமாக போகணும். விழிப்புணர்வு அதிகரிக்கும். நிமிர்ந்து உட்கார்ந்தா விழிப்புணர்வு அதிகரிக்கும். நீ நிமிர்ந்தே வண்டி ஓட்டும்போது உனக்கு பாதுகாப்பு அதிகம். எங்கே எது வருது, வண்டி வருது அதெல்லாம் கவனிக்கலாம். நீ கூன் போட்டு உட்காரும்போது நீ கவனிக்கிற திறன் குறைஞ்சிரும். விபத்துகளுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் நிமிர்ந்தே உட்காருவது பலவித நன்மைகளை ஏற்படுத்தும். உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். உறவுகள், பெண்களை அடிமைப்படுத்த மாட்ட. நீயே நிறைய வேலைகளை செய்வ. வீடு எப்பவும் அழகாக இருக்கும். நீ இருக்கிற இடம் அழகாக இருக்கும். உன்னோட எண்ணங்கள் அழகாக இருக்கும். உன்னோட வாழ்க்கையும் அழகாக இருக்கும். நிமிர்ந்து உட்கார்ந்தால்.